ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானல் அடுப்பில் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம் எடுத்திருக்காங்க. வடகத்தை போட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம். 1 கப்பு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்ப 10 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி பழம் 1 அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தா போதுங்க. இப்ப நான் லெமன் சைஸ் புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வீட்டு குழம்பு தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. போட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்ப கரைச்சி விட்டுட்டேன். வதக்கந்தல நம்ம குழம்ப தூக்கி ஊத்திக்கலாங்க. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொதி வரணும். இங்க பாருங்க, நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பார்த்தீங்களா? குழம்பு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. நான் மிளகு 1 டீஸ்பூன் எடுத்து நுணுக்கி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு. நான் கார மீன் எடுத்திருக்கேங்க. 1 kg நல்லா ஆஞ்சி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப குழம்பு கொதிக்குது இல்லைங்களா? அந்த குழம்புல கார மீனை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எல்லா மீனையுமே எடுத்துதான் குழம்புல போட்டுட்டு இருக்கேன். இப்ப பொறுமையா கரண்டியை வச்சு நம்ம லைட்டா கிண்டி கொடுக்கணும். இந்த மாதிரி இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் மீன் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகணும். இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு நல்லா டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன் வாசத்தோட அருமையா இருக்குங்க இந்த மீன் குழம்பு. தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த மாதிரி பத்திய குழம்பு வச்சு கொடுப்பாங்க. தாய்ப்பால் அதிக சுரக்கொண்டு, அதே போல சளி பிடிச்சவங்களுக்கும் இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. சளி நல்லா சரியா போயிடும். இதே போல நீங்க உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.